ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீ குரவே நம. விருச்சிகம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே கும்பத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. லக்னம் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சுக்கிரன் ராகு இணைவு பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மிதுனத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூசம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவகத்திலே சந்திரன், அதாவது உங்கள் ராசிக்கு சிம்மத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11லே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். விருச்சிகம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6, 7, 8 மற்றும் 10ஆம் பாவகங்கள் இயங்குகிறது. இந்த 3ஆம் பாவகம் என்பது மகரம். 3க்குடைய சனி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சூரியன் புதனுடன் இணைவு பெற்று நிற்கிறது. அந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம். அது 3க்குடையவன் சுகஸ்தானத்திலிருந்து குருவின் சாரம் வாங்கியிருப்பதனால குரு உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே இருப்பது ஒரு யோகம். அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வண்டி வாகனங்கள் மூலம் நிறைய பொருள் இழப்பு விரயங்கள் இருந்திருந்தால், அதாவது வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதற்காக விரைய செலவு, அதற்கான செலவுகள், அதை சரி செய்வதற்கான செலவுகள் இதுவரைக்கும் இருந்தால் இனிமேல் அந்த செலவுகள் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. அதே போல் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைத்து நிறைய லாபம் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வகைகளால் இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய செலவுகள் இருந்திருக்கலாம். அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான அமைப்பை காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம். மேலும் உங்களுக்கு இந்த தொழிலிலே மேன்மை ஏற்படுவது, வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பது, இந்த வேலையாட்கள் நீங்கள் சொன்ன காரியத்தை சொன்ன வேலைகளை அந்த வேலைக்கு அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுப்பது, இந்த ஆடை ஆபரணங்கள் தங்கம் நவரத்தினங்கள் போன்ற பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே நல்ல யோக பலன்களாக காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் மேன்மை அப்படிங்கிறது தொழிலிலே என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றமும் அதிலே நல்ல ஒரு பணவரவும் கிடைக்கப்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காதின் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு காதின் அணிகலன்கள் நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. காது சம்பந்தமான நோய்களில் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த காது நோய்கள் சரியாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. நீங்கள் தைரியமாக நீங்கள் இறங்கி அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு அது வெற்றியே கிடைக்கும். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சுகஸ்தானம் என்பது வண்டி வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. வீடு நிலம் மனை போன்றவை வாங்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த பலன்கள்னால் அவர்கள் மூலம் உங்களுக்கு பணவரவு தனவரவு கிடைப்பதற்கான அனைத்து செயல்களையும் அவர் உங்களுக்கு தெரியாமலேயே செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து வந்து பிரயாணங்கள் நிறைய இருக்கும். பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாகவோ, வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அந்த பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். பிரயாணத்திலே தடை, தாமதம், தடங்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுக்கு இந்த 4ஆம் பாவகம் என்று சொல்வது வந்து கிணறு அல்லது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, இது மாதிரியான அமைப்புக்கு வந்து நல்ல பலனாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம். உங்கள் ராசிக்கு 5லே சுக்கிரன், ராசிக்கு 7, 12 குடையவன், 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்கிறார் ராகுவுடன் இணைந்து. இந்த இரு கிரகங்களும் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்திலே, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நிற்பது உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தந்தை அதற்குண்டான அமைப்பும் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான அமைப்பும் காட்டுகிறது. இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டார்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் குழந்தைகளுக்கு, புத்திரர்களுக்கு, புத்திரிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது. அதே போல் உங்களுக்கு திருமண வயது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. புத்திரர்கள் தடை தாமதம், அதாவது குழந்தை இல்லாமல் மனக்கவலையிலே, ஒரு தீராத மனக்கவலையில் இருந்தவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் காட்டுகிறது. அதாவது பொதுக்கூட்ட பேச்சு, பத்திரிகையிலே வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கிறது. பொதுக்கூட்ட பேச்சிலே பேசுபவர்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கப்பெறும். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் அனைவரும் தெரியக்கூடிய மாதிரியான ஒரு யோக அமைப்பையும் காட்டுகிறது. 6ஆம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம் என்பது. அப்போது இந்த 6 கூடைய அதிபதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிற்பது ஒரு பலன், நல்ல பலனை தரும். அதாவது இதுவரைக்கும் எதிரிகளால் இருந்த தொந்தரவு இனிமேல் இருக்காது. அப்படியே அவர்களால் தொந்தரவு வந்தாலும், அவர்களால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இது தாய் மாமன்களுடைய அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கிறது. இந்த தாய் மாமன்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருப்பார்கள். இதுவரைக்கும் பங்காளி சண்டை, தாயாதிகளின் கலகம் இருந்து அதனாலே குடும்பத்திலே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. மேலும் ஆயுதத்தால் சிறு சிறு காயங்கள், எதிரிகளால் துன்பம், இதெல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இனி அது இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமாக பார்த்தா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நரம்பு சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. கடன் வாங்கியிருப்பவர்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்த போகிறது. இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கடன் தொல்லையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நல்ல பலனை ஆரம்பித்து செய்ய போகிறீர்கள். களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவகம் வந்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ல் நிற்பது. இந்த சுக்கிரன் 5ல் இருப்பதனால உங்களுக்கு வந்து மனைவியுடன் ரொம்ப இணக்கமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு, மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பெண்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதாவது மனைவிக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அவங்களுக்கும் வேலை கிடைக்கும், அவங்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு. அடுத்து ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த ஜவுளி வியாபாரத்தில் நல்ல வரவு, விற்று தீர்வது மட்டுமல்ல, நல்ல லாபம், தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் இதுவரை தேடி வந்தது இனி இருக்காது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அட்டமாஸ்தானம் என்று 8ஆம் பாவகம் இயங்குவதனால உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு 4ல் இருப்பது. 4ல் நின்ற
அந்த 8ன் அதிபதி யோக பலனை தரப்போகிறார்னா இதுவரைக்கும் காரிய தடங்கள், காரிய தடை, அது மட்டுமல்ல தீராத கவலை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தடை தாமதங்களை இதுவரை பார்த்துருப்பீங்க. அதாவது சந்தேகங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்தேகங்கள், போக்கிலே மெதுவான போக்கு, இதெல்லாம் இருந்தது மாறும். இனி உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருப்பவர்களுக்கும் அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவகம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம் இயங்குவதனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய தொழில் திறமை பளிச்சிடும். அடுத்தவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையிலே உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு கிடைப்பதிலே மாற்றம் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. சும்மா ஏனோதானு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, வேலை செய்தவர்களுக்கு இப்போது நல்ல அதிகாரம் மிக்க பதவி, ஆட்சி மிக்க பதவி, இது மாதிரியான ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.